ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இப்போ நவராத்திரி வருது இல்லைங்களா, ஸோ அதுக்காக கோலு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்திருந்தது. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி தான் போயிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து நடக்கும். அதுக்கான கொலு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வைப்பாங்க. எனக்கும் அதை போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொலு முடியறதுக்கு ஒரு லாஸ்ட்டு 3 days முன்னாடி தான் போவேன். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து போனதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சின்ன சின்ன பொம்மையிலேருந்து பெருசு பொம்மை வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சுங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. இவ்வளோ வெரைட்டிஸ் நானே இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி காலி ஆகிடும். நான் போகும்போதெல்லாம் வாங்குகிறமோ இல்லையோ ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி எப்பயுமே பண்ணிட்டு வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நவராத்திரி பூஜை அப்போல்லாம் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கூட படித்தவங்க வீட்டில் ஒரு நாள் வச்சுருந்தாங்க. யதார்த்தமாக போயிருந்தோம். அப்போ பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க. தட்டு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கெலாம் வச்சு. அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வந்து நவராத்திரிக்காகலாம் போனதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொலு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு போவேன். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன சைஸில் வச்சுருந்தாங்க. காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்கும். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன சைஸ் பொம்மையிலேருந்து பெரிய சைஸ் பொம்மை வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செட்டாகவும் இருந்தது. விநாயகர், முருகர், கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி எல்லா சாமியுமே வந்து வச்சுருந்தாங்க. எங்கே பார்க்க போனால் பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக நிதானமாக பார்த்தா ஒரு 1 hourக்கு மேலே ஆகுது. பெரிய சைஸில் விநாயகர்லாம் வச்சுருந்தாங்க. சாய்பாபா, விவேகானந்தர் அப்படி நிறையா சிலைகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனாலவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அகல் விளக்கு நம்ம வெளியில் வாசலுக்கு வெளியில் வச்சு ஏற்றுறதுக்கு வந்து நிறையா இருந்ததுங்க. உருளியும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், மொரத்தில் வந்து ஒரு இது அம்மன் மாதிரி இருக்குது. அம்மனோட ஃபேஸ் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, நான் இப்போ தான் புதுசாக பார்த்துருந்தேன். கிளிலாம் இருந்துச்சு. ராதே கிருஷ்ணா, நடராஜர் சிலை அப்படின்னு நிறையா இருந்ததுங்க. புத்தா ஃபேஸ் கூட நிறையா வச்சுருந்தாங்க. அஷ்டலட்சுமி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க.
கோவில் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். பென்குயின் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானையில் வந்து கல் போட்டு தண்ணி குடிக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டோரி மாதிரி அந்த தீமில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தீமாக வச்சுருந்தாங்க. நிறைய வீடு வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய வீடுலாம் வச்சுருந்தாங்க. முருகர் ஸ்டாச்சுவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த இலையிலே செஞ்ச மாதிரி விநாயகர்லாவும் இருந்தாங்க. நல்லா இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, தீம் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபுட்பால் தீம் ஒன்று வச்சுருந்தாங்க, கிரிக்கெட் தீம் வச்சுருந்தாங்க. அதுமாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்ட தீம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. டாக்டர் கலெக்ஷன், போலீஸ் அப்படி சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸும் இருந்தது. இந்த மாதிரி கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சஞ்சீவி மலை அந்த தீம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு தெரியலனா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாயா பஜார். உருளி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கிற மாதிரி சுற்றி அகல் விளக்கு இருக்க மாதிரி அந்த மாதிரி இருந்தது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. உருளி கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. அகல் விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. ராமர் பட்டாபிஷேகம், மேரேஜ் தீம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. உருளி யூஸ் பண்ணுறவங்களாம் போயிட்டு பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பொதுவாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வெளியில் விற்பாங்களான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. உருளி நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. கொலுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தீமாகவும் வைப்பாங்க சில பேர். அதுக்கு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தீமாகவும் இருந்துச்சு. அப்படி இல்லை தனித்தனியாக பொம்மை வாங்கி வைக்கிறதுனாலும் தனித்தனியாகவும் இருந்தது. குபேரர், லக்ஷ்மி, ஆண்டாள் சீனிவாசன் கல்யாணம், ஆண்டாள் பெயர் சூட்டுதல் அப்படி சொல்லிட்டு நிறையா தீமாக அப்படியே வச்சுருந்தாங்க. ராமர் செட்டு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படி சொல்லி செட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் நவராத்திரி பூஜைக்கு போய் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் போனது கிடையாது. ஒரு தடவை தான் போயிருக்கேன். அது எனக்கு ஞாபகத்தில் இல்லை எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸ்கூல் தீம் வச்சுருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் செட்டு, போலீஸ் செட்டுன்னு சொல்லி அதுவும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸும் அதுக்கு சம்மந்தமான எல்லா செட்டுமே இருந்தது. கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால் அப்படி சொல்லிட்டு. சிவபெருமான் சிலைகளும் இருந்தது. ஸ்கூல் தீம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளோட ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகத்தில் வருது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஐயப்பன் சுவாமி செட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அதுக்கான ரேட்டு மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. வக்ரகாளி அம்மனும் இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மன் இருந்தாங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடு கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. கூரை வீடு இருந்தது, மாடி வீடு, 2 மாடி வீடு அந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெரிய சைஸ்ன்னு இருந்தது. லாயர் செட் வச்சுருந்தாங்க. யானை சிலைகளும் இருந்தது. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாமி வைக்கிறதுக்கு மணப்பலகை மாதிரி நிறையா செட்டு வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. வேலும் இருந்தது. ப்ளைன் டிசைனும் இருந்தது. அதில் வந்து கோலம் போட்டும் வச்சுருந்தாங்க. கந்திருஷ்டிக்கு வைக்கிற மாதிரி பொம்மைகளும் இருந்தது. இலையிலே விநாயகர் இருந்தார். மேரேஜ் பந்தியில் சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா, அந்த செட்டு கூட இருந்தது. இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இலையில சாதம், வாழைப்பழம், இந்த மாதிரி குழம்பு பொரியல் இதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா ரியலாக செஞ்சிருந்த மாதிரியே இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. என்கேஜ்மெண்ட் செட்டு, மேரேஜ் செட்டுன்னு கலெக்ஷன் நிறையா இருந்தது. இங்கே பார்த்தீங்களா ஒரு பாட்டி வந்து வடை சுடுறாங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட் மெமரி ஞாபகப்படுத்துது. பானிபூரி கடைலாம் வச்சுருந்தாங்க. பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க. தாம்பூலம் கொடுக்குற பிளேட்டு. ஊஞ்சல் செட் இருந்தது. ஐயப்ப சுவாமிக்கு இருமுடி கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த செட் இருந்துச்சு. மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டாக தான் தீம் கலெக்ஷனாக தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா நிறையா கலெக்ஷன் இருக்குது. தனித்தனியாக வாங்கி வைக்கிறதுனாலும் இருக்குது. அகில் வெரைட்டியே நிறையா இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸும் இருந்தது, மண்ணிலே செஞ்சது. அதில் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. பட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து தான் வச்சுருக்கணும்.
முருகர் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா கன்றோடு இருக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டுமே இல்லாமல் தனியாகவுமே கோமாதா சிலைகள் இருந்தது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருந்தது. ஊதுவத்தி ஸ்டாண்டு, கோவில் தீம் அப்படி சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி கொலு கலெக்ஷன்ஸ் போய் பார்க்காதவங்க ஒரு தடவை போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்குது, ஏன்னா ரியலாக பண்ணியிருக்காங்க, அப்படியே பார்க்குறதுக்கு ரியலாக இருக்குது. கலசமும் வச்சுருந்தாங்க. நடராஜர் சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஆண்டாள் இருந்தாங்க. இது பாருங்கள், கோமாதா கீழே வந்து கிருஷ்ணரும் அவங்க அம்மாவும் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது இந்த செட்டு. ஆஞ்சநேயர் சிலை எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை அந்த தலையாட்டு இல்லைங்களா, தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையும் இருந்தது. அது நல்லா அந்த காற்றுலேயே சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கேரளா கதகளி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலெக்ஷன்ஸும் இருந்தது. எவ்வளோ சூப்பராக ஆடுது பாருங்கள். விஷ்ணுவோட அவதாரங்கள் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரமும் இருந்தது பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. பொய்க்கால் குதிரை வச்சுருந்தாங்க. ஃபேன் காற்றுல சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிங்கம் நிறையா இருந்தது. நந்தியும் வச்சுருந்தாங்க. டாக் பப்பி வச்சுருந்தாங்க, அதுவும் ரியலாக இருந்து பார்க்குறதுக்கு. சின்ன சைஸ்லேருந்து எல்லாமே பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. எல்லாமே கிடைக்குது அங்கே போனால். நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் பாதி காலி ஆகிட்ருக்கும், ஏன்னா லாஸ்ட்டாக போனோம்னா பாதி காலி ஆகிடும். வீட்டுக்கு வெளியில் கட்டுறதுக்கு தோரணம்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாமிக்கு போடுறதுக்கும்
பிளாஸ்டிக் ஃப்ளவரில் அந்த மாலைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாய்பாபாவுக்கெலாம் அலங்கரிக்கிறதுக்கு அந்த கிரீடம், மணி அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி சிலைகளுக்கெலாம் நம்ம அலங்கரிக்கிறதுக்கும் வச்சுருந்தாங்க மாலைலாம். ட்ரெஸ்ஸும் இருந்தது. வரலட்சுமி செட்டும் வச்சுருந்தாங்க. அந்த நகைகள், ட்ரெஸ்ஸு, அம்மனோட ஃபேஸு எல்லாமே இருந்தது. இந்த தோரணம் நல்லா இருக்கு பாருங்கள். அந்த லோட்டஸ் ஃப்ளவர் கீழே தொங்குற மாதிரி சூப்பராக இருந்தது. வெளியில் வாசலில் கட்டலாம். குட்டி குட்டி மணி மாலைலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுறது தான். ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. வராகி அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நாராயணர் பாருங்கள், பெருமாள் சாமி எவ்வளோ பெருசில் இருக்கார். தாயார் பாருங்கள், ரொம்ப பெரிய சிலை. பஞ்சமுக ஆஞ்சநேயர். நல்லா அம்சமாக இருக்குது. பெருமாள் வந்து பள்ளி கொண்டிருக்க மாதிரி சிலையும் இருந்தது. ராமர் சிலை. பார்க்கடலை கடைவாங்க இல்லைங்களா, அந்த தீமும் இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு கிட்ட ஆகிடுச்சி. பொறுமையாக வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆகும். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒன்ஸ் ஒரு தடவை போயிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இதான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் யாராவது கொலு கலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷம் போவேன். ஆனால் எப்பயுமே வந்து முடிகிற டைமில் தான் போவோம். இந்த இடம் முன்னாடியே போனதுனால நானுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே பார்க்க அப்படியே ரியலாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆனாலுமே எதை பார்த்தாலும் வாங்கணுன்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கட்டும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.